மகாபெரியவாச்சரணம். இயற்கை எப்படின்னா, நாம் அதனை எத்தனை எவ்வளவுக்கு எவ்வளவு பத்திரமாக பாதுகாக்கிறோமோ அது அத்தனை நம்மையும் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும். அதற்கு நாம் ஏதாவது ஒரு ஆபத்தை விளைவித்து விட்டால், அதனுடைய அமைப்பையே மாற்றிவிட்டால், அதனுடைய அத்தனை உக்கிரமும் நம்மேல் திரும்பும். அது பல வழிகளில் நம்மிடம் அதை காண்பிக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய வெள்ளமாகட்டும், புயலாகட்டும், நிலநடுக்கங்களாகட்டும், இன்னும் இயற்கை சீற்றங்கள் எத்தனையோ இருக்கின்றது. அத்தனையும் சில காரணங்கள் வேண்டுமானால் தானாக நடந்திருக்கலாம், பலவற்றிற்கு நாம் முக்கிய காரணங்களாக இருந்திருப்போம். இதில் இந்த மாதிரி புயல் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பெல்லாம் நமக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதனால் நமக்கு முதல்லையே தெரியுது. அப்போ அதற்கு தகுந்தாற்போல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்கிறோம். அப்படி இருந்தாலும் நம்மிடம் எத்தனையோ இழப்புகள், உயிரிழப்புகள், எத்தனைய பொருள்கள், எத்தனை பேர் இழந்தோம், வீடு வாசலை எத்தனை பேர் இழந்தோம், சொந்தங்கள் இழந்தோம் என்று சொல்லவே முடியாது. அத்தனை ஒரு துயரங்கள் நிறைந்ததாக இருக்கும். இப்போ நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இத்தனை தொழில்நுட்பங்கள் இருந்ததா? இல்லையே. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எத்தனை பெரிய நகரத்தை, எத்தனை பெரிய விஷயங்களை நாம் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த கால தலைமுறைக்கு வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம். அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த விஷயங்கள் தெரியாமலேயே போய்விடும். அது போகாமல் இருப்பதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு. அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இது போன்ற விஷயங்கள் இருந்தன, இப்படியெல்லாம் ஒரு நகரங்கள் இருந்தன, இந்த புயலால் அது உருக்குலைந்து போனது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வேணா சினிமாவில் பார்த்ததெல்லாம் வேணா சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே நமது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நகரம் இருந்திருக்கிறது. அந்த நகரத்தை நாம் சுத்தமாக இழந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் அப்படின்னா அதை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. அப்படி எந்த நகரத்தை நாம் சொல்கிறோம் என்றால் தனுஷ்கோடி. இப்பெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வர்றோமே தனுஷ்கோடின்னு சொல்லிட்டு அந்த அழிந்த அந்த இடத்தை மட்டுமே பார்த்து விட்டு வருகிறோம். இன்னைக்கும் ராமேஸ்வரம் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்த ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி பார்த்துட்டு வர்றவங்க நிறைய பேர். சில பேருக்கு அங்கே செல்லும் பொழுது அந்த வேதனை கோடுகள் அப்படியே அவங்களுடைய முகத்தில் தெரியும். அந்த முகத்தில் தெரியக்கூடிய அந்த வேதனை கோடுகளை பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை விஷயங்களை நாம் இழந்திருக்கிறோம் என்று நமக்கு வேதனையாக இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது அந்த தனுஷ்கோடியின் கதையை நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். 55 ஆண்டுகளுக்கு முன்னாடி தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்துச்சு. இப்பெல்லாம் வணிகம் அப்படின்னு பார்த்தா நம்ம சென்னை சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அந்த காலத்தில் தனுஷ்கோடி அப்படிங்கிறது ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தது. அது எப்படி மறைந்தது அப்படிங்கிறது தான் நம்ம நெஞ்சை பிளக்கக்கூடிய கதையாக இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, தனுஷ்கோடி தமிழகத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் தொலைந்து போன ஊர் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதான் சொல்கிறோம் இல்லையா, அடுத்து வர தலைமுறைக்கு தெரியாது. இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா, ராமேஸ்வரத்துலேருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அப்போ தனுஷ்கோடியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் கோயில்கள், துறைமுகம், மருத்துவமனை, பள்ளிக்கூடம், தபால் நிலையம், ரயில்வே குடியிருப்புகள், ரயில் நிலையம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு வசதிகள் சகலமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புராண காலத்திலிருந்தே மிகவும் புகழ் பெற்ற வணிக நகரம். அது மட்டும் கிடையாது, ஆன்மீகம் பார்த்தோம் அப்படின்னா ராம ஹனுமான் பாதங்கள் பட்ட புண்ணிய தலம் தனுஷ்கோடின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரயில்கள்லாம் சொல்லும் பொழுது மதுரை, சென்னை அங்கிருந்தெல்லாம் வரக்கூடிய ரயில்கள் இப்பெல்லாம் தானே ராமேஸ்வரம் போகுது. அப்பெல்லாம் எப்படின்னா நேராக தனுஷ்கோடிக்குத்தான் போகுமா. அப்போ யாராச்சும் ராமேஸ்வரத்துக்கு வரணும் அப்படின்னா பாம்பனில் இருந்து அந்த ஷண்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனி ரயில் ராமேஸ்வரம் வருமா, அதில் தான் அவங்க அந்த ஸ்டண்டிங்கில் வருவாங்களாம். சரி, இப்போ இது நடந்த விஷயம் எப்படி, எப்பொழுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நாள் டிசம்பர் 22, 1964. அது வரைக்கும் அவ்வளவு கலகலப்பாக வணிகத்தால் அப்படியே அந்த தமிழகத்தையே கட்டுப்போட்டிருந்த அப்படி ஒரு நகரம் யாருமே எதிர்பார்க்காத தினமாக அந்த 23ஆம் தேதி அமைந்து விட்டதாம். என்ன நடக்குது அப்படின்னா, அன்னைக்கு ராத்திரி அந்த கடும் புயல் எவ்வளவு வேகம் அப்படின்னா சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே, அதற்கு மேலே வீசிய கடும் புயல், பலத்த
மழை. இப்போ மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் இருந்து அந்த ராட்சச அலைகள் வருது. நம்ம சுனாமியில் பார்த்துருப்போம், சென்னையில் வரும் பொழுது நம்ம சுனாமி அலைகளை நம்ம பார்த்தோம் இல்லையா? அது போலத்தான் இது 20 அடி உயரத்திற்கு எழும்புதான் இந்த ராட்சச அலைகள். அப்போ 20 அடி உயரத்துக்கு எழும்பினால் என்ன ஆகும்? அந்த தனுஷ்கோடியே மூழ்கி போய்விடும் இல்லையா? அப்படித்தான் அந்த தனுஷ்கோடியை மூழ்கடித்து சின்ன பின்னமாக்கி விட்டதாம். அப்போ தனுஷ்கோடியினுடைய அன்றைய நாள் பொழுது எப்படி விழுந்தது என்றால், தொடக்கம் முதலே வழக்கத்தை விட அதிகமான காற்று, மழை இது வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க? அப்போ நம்ம சொன்னது இந்த தொழில்நுட்பம் அவ்வளவாக கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க? கடலில் யாருமே போக வேணாம், யாருக்குமே அனுமதி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ புயல் வங்கக்கடலில் தோன்றிய புயல் எங்கே எப்போ கரையை கடக்க போகுது எதுவுமே நம்மளுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிமிஷத்துக்கு ஒரு தடவை நொடிக்கு ஒரு தடவை இந்த புயல் இங்கே இருக்குது, இது கரையை கடந்துருச்சு, இங்கே போய்கிட்டு இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட கிடையாது இல்லையா? அப்போ அந்த நவீன உபகரணங்கள் எதுவுமே நம்மக்கிட்ட, நம்முடைய முன்னோர்கள் கிட்ட கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் புயல் மையம் கொண்டிருக்கிறது, காற்றடிக்கும், மழை பெய்யும், எப்போ கடலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மட்டும்தான் அவங்கக்கிட்ட அந்த விழிப்புணர்வு இருந்தது. அதே மாதிரி புயல் எச்சரிக்கை அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, எத்தனாவது நம்பர் கொடி ஏற்றிருக்காங்க, அதனால் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு. அதுபோல் புயல் எங்கு கரையை கிடக்க போகிறது அப்படின்னு அந்த வசதி இல்லாததுனால என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். அப்போ புயலின் தீவிரம் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. கரையை கடந்த பின் மட்டுமே தெரிந்து கொண்ட வேண்டிய காலகட்டம் அது. அதுவரை என்ன ஆச்சு அப்படின்னா, நடக்க இருக்க போகிற அந்த கொடூரம் யாருக்குமே தெரியாமல் இருக்காங்க. இப்போ ட்ரெயின் வருது, நம்பர் 653, பாம்பனில் இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் போகும். அந்த தனுஷ்கோடி பாம்பன் பேசஞ்சர் சரியாக 11:55 தனுஷ்கோடிக்கு போகுது. அது யாருக்குமே தெரியாது. அது தன்னுடைய இறுதி யாத்திரையை தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ரயில் தனுஷ்கோடியை நெருங்கிட்டு இருக்கு. அந்த நெருங்குவதற்கு சில 100 மீட்டர்களுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, காற்றின் வேகம் தீவிரம் அடைகிறது, கடல் கொந்தளிக்க தொடங்கிருச்சு. என்ஜின் டிரைவர் என்ன பண்ணுறாரு? ரயில்வே சிக்னல் வேலை செய்யலை அப்படிங்கிறத அப்போது தான் அவர் பார்க்குறாரு. இப்போ தனுஷ்கோடியை புயல் தாக்க தொடங்கியிருந்ததால் என்ன ஆகும்? எல்லா தொடர்பு சாதனங்களும் செயல் இழந்து விடும் இல்லையா? அப்போ ரயில்வே சிக்னல், தந்தி கம்பங்கள் எதுவுமே வேலை செய்யலை. டிரைவருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. பலத்த மழையின் காரணமாக சிக்னல் செயல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவருக்கு, ஆனால் வரக்கூடிய அந்த அபாயத்தை அவருக்கு கணிக்க தெரியல. எங்கே பார்த்தாலும் இருட்டு. ரயில் வருது அப்படின்னு தெரிவிக்க அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒன்று, என்ன அப்படின்னா அந்த விசில் தான். அந்த விசிலை ஊதிக்கிட்டே வண்டியை நகர்த்த ஆரம்பிக்கிறாரு. சரியாக அந்த நிமிஷம், அந்த நொடி, அந்த 115 பேரும் என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம சொல்கிறோமே, இப்போ நம்ம அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த ரயில் நிற்கும்போது எத்தனை பேர் அதற்காக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி செஞ்சு, எவ்வளோ பேர் உதவிக்கெல்லாம் போய் செஞ்சு அந்த கிராமமே அவர்களுக்கு பசியை தீர்த்தது அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா? அந்த காலத்தில் அந்த நிலையில் அந்த 115 பேரும் என்ன மனநிலையில் இருந்திருப்பார்கள்? யாராலும் நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு சோகமான விஷயம். ஊழிக்காலம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஊழிக்காலம் என பாய்ந்த ஆழிப்பெருங்காற்று என்ன பண்ணுச்சு? அதை தொடர்ந்து ஒரு ராட்சச பேரலை ரயிலை என்ன பண்ணுச்சு? அந்த பேரலை ரயிலையும் அப்படியே இழுத்துட்டு போய் கடலுக்கு அடியில் மூழ்க வச்சிருச்சு. அப்போ அந்த 115 பேரும் ரயிலோட அந்த கடலுக்கு அடியில் போயிட்டாங்க. இப்போ ரயில் பயணத்தை அத்தனை பயணிகளும் ஜலசமாதி ஆயிட்டாங்க. இப்போ ரயில் நிலையத்திற்கும் ரயிலுக்கும் எவ்வளவு இடைவெளின்னு சொல்கிறீங்க? சில 100 மீட்டர் இடைவெளி தான். இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு சில நிமிடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா அந்த பேசஞ்சர் ரயில் அந்த ரயில் நிலையத்தை அடைஞ்சிருக்கும். அத்தனை உயிர்களும் பத்திரமாக காப்பாற்றப்பட்டிருக்கும் இல்லையா? ஆனால் விதின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது மிகவும் வலியுதுன்னு நம்ம சொல்கிறோமே, அதனால தானே என்னவோ தெரியல, அவங்க எல்லாருமே உயிர் பிழைக்க வழி இல்லாமல் தன்னிடம் கூட்டு கொண்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தனுஷ்கோடிக்கு முன்னாடியே புயல் தலைமன்னாரை நெருங்கி வந்துருச்சு.
தலைமன்னாரும் பல ஆயிரம் உயிர்களை புயலுக்கு காவு கொடுத்திருந்ததாம். இப்போ தலைமன்னார் கடலில் கலந்த உயிர்கள் என்ன ஆச்சு? தனுஷ்கோடி கரையில் உடலாக ஒதுங்கத் தொடங்கி இருந்தது. இப்போ தனுஷ்கோடியை பார்த்தோம் அப்படின்னா அங்கே நிலைமை இன்னும் பரிதாபம். என்ன ஆச்சு? மின்கம்பங்கள்லாம் அருந்து ஊரே இருளில் இருக்கு. கட்டிடங்கள் கூரைகள் எல்லாம் அப்படி பிச்சுட்டு பறக்க தொடங்குது. என்ன புயல் அப்படின்னு சொன்னோமே, எவ்வளவு ஒரு ஆற்றுச்சாலை, எவ்வளவு புயல் அப்படின்னு. அப்ப அவசர கால தகவல் தொடர்பு சாதனமான தந்தி கம்பங்கள் போயிருச்சு. என்ன நடக்குதுன்னு தகவல் சொல்லக்கூட அங்கே இருந்தவங்களுக்கு வழி இல்லை. இப்போ கடல் அலைகள் ரொம்ப உயரமாக பல அடி உயரத்திற்கு எழும்பி ஒரு ஊரையே மிரட்டிட்டு இருக்கு. நடுநிசி எல்லாரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க. அவங்களால இந்த ஆழிக்காற்றினுடைய வேகத்தை உணரக்கூட முடியவில்லை. உறக்கத்தில் உயிரை தொலைத்தவர்கள் அநேகம் பேர் இருந்தும் அந்த அதிகரித்த காற்றின் வேகமும் அலைகள் மூலம் ஊருக்குள் புகுந்த தண்ணீரும் வரக்கூடிய அசம்பாவிதத்தை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அவங்களுக்கு அபாய அறிவிப்பு. இப்போதான் அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே வேகமாக செயல்பட தொடங்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க? பெரும்பாலானவர்கள் யார் இருப்பாங்க அப்படின்னா மீனவர்கள் தான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களோட பிள்ளைங்க பெண்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு பாதுகாப்பான இடம் தேடி நகரத் தொடங்குறாங்க. இதில் நீச்சல் காளி அப்படின்னு ஒரு மீனவர் இருக்காராம். அவர் மட்டும் தனி ஒரு ஆளாக பல உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அடைமழையில் அவர்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு பாதுகாப்பான இடம் உயர்ந்த மணற்குன்றுகள் மட்டும்தானே. அதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே இடம் இல்லை. உயிரை காப்பாற்றிக்கொள்ள அங்குதான் நிற்க வேண்டும். அந்த உயரமாக இருக்கிறதுனால இதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான இடமும் சில 100 உயிர்களை காப்பாற்றியது. ஒரு ரயில் ஒரு 100 உயிர்களை காவு வாங்கியது. மறுபுறம் ஒரு ரயில் சில 100 உயிர்களை காவல் காத்தது. ஆக பெரும்பாலான மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தேடி ஓடிய இடம் தனுஷ்கோடி ரயில் நிலையத்திலிருந்த அந்த ரயிலைத்தான். மொத்த மக்கள் கூட்டமும் ரயிலுக்குள்ளே போய் கதவு ஜன்னல் மூடிட்டாங்க. எவ்வளவு பயத்தில் இருப்பாங்க இல்லையா? ஊர் முழுசும் வெள்ளம். சோகம் அப்படியே பரவத் தொடங்குது. தங்களோட குழந்தைய துணைய உறவினர்கள் எல்லாம் தேடுறாங்க. யார் எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல. தங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு அந்த மகிழ்ச்சியை விட தொலைந்து போன உயிர்கள் பற்றிய பயம் சோகம் அவர்களை வாட்டியது. இந்த எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாமே அவர்களை குழப்பத்தில் தள்ளுது. குச்சலும் குழப்பமும் நிறைந்த தனுஷ்கோடி தன்னுடைய ஒட்டுமொத்த ஆர்ப்பரிப்பையும் அந்த ஒரு இரவில் வெளிப்படுத்தி அப்படியே அடங்கி விட்டது. இப்போ இது எதுவுமே தெரியாமல் தமிழகம் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி அந்த தமிழகம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த நாள் பொழுது புலர்ந்த பொழுது கூட தனுஷ்கோடியின் நிலைமை எதுவுமே யாருக்குமே தெரியல. ஏன் அப்படின்னா இப்போ மாதிரி உடனே எந்த ஒரு தகவல் தொழில்நுட்பம் மூலமாக தெரிந்து கொள்ள முடியவில்லையா? இப்போ நம்மளுக்கு அந்த வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வச்சுருக்கோம். அதனால் உடனே நம்மளுக்கு தெரியுது. அப்போ அவங்களுக்கு தெரியல. அப்போல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ராமேஸ்வரம் போகிறதுக்கு தரைப்பாலம் கிடையாது. படகு போக்குவரத்தும் ரயில் சேவை மட்டும் தானே. இன்னொரு விஷயம், ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா குடிநீரும் உணவுப் பொருட்களும் தமிழகத்தில் இருந்து செல்லும் ரயில்கள் மூலமாக மட்டும்தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி புயல் என்ன ஆகுது அப்படின்னா பாம்பன் பாலத்தையும் அதை பதம் பார்த்து விட்டதான். இப்போ தண்டவாளங்கள் அருந்து தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்த தனுஷ்கோடியும் எந்தவித தொடர்பும் என்று தனித்து விடப்பட்டிருந்தது. அப்போ குடிக்கும் நீருக்கு கூட வழியில்லாத ஆழிசூழ் உலகமாக மாறியிருக்கிறதாம் தனுஷ்கோடி. இப்போதான் விஷயம் கொஞ்சமாக பரவத் தொடங்குகிறது. தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் மாண்புமிகு அமரர் பக்தவத்சலம் உடனடியாக செயல்பட தொடங்கிவிட்டார். அன்றைய அவர் சார்ந்த காங்கிரஸ் அரசினுடைய உதவியை நாடுகிறார். நிலைமையை புரிந்து கொண்ட இந்திய அரசும் போர்க்கால அடிப்படையில் செயல்பட தொடங்கியது. தனுஷ்கோடி துயர சம்பவத்தை தேசிய பேரிழப்பு என்று அறிவித்ததாம். இராணுவம் தொடங்கி முப்படைகளும் தனுஷ்கோடி நோக்கி வேகமாக வருது. முதல் தேவை அவங்களுக்கு என்ன?
நீரும் உணவும் தான். அப்போ அது வான்படையின் ஹெலிகாப்டர் மூலமாக உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. அடுத்ததாக இந்திய கப்பல் படை, அது மீட்பு குழுவும் களத்தில் இறங்குகிறது. அடுத்த நாளும் மழை நின்றுச்சான்னா நிற்கவே இல்லை, தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்படுகிறது. காப்பாற்றப்பட்ட மக்களை விட கண்டெடுத்த சடலங்களே அதிகம் என்று மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எஞ்சிய தனுஷ்கோடி இருக்கே, அப்போ அவங்கள எல்லாரையும் சாரதா என்னும் கப்பல் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்ல வருகிறதாம். உயிர் பிழைத்த மக்கள் அனைவரையும் மதுரை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்த பின்னும் கூட அரசாங்கத்தால் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. 3ஆம் நாள் தான் அரசாங்கத்திற்கு நினைவு வருகிறது, ஒரு பயணிகள் ரயிலையே காணவில்லை என்று. மீண்டும் தேடல் தொடங்குகிறது. இறுதியாக முடிவுக்கு வருகிறார்கள். புயலில் ரயில் கடலோடு கடலாக கலந்திருக்க வேண்டும் என்று கடலுக்குள் இறங்கி தேடத் தொடங்கினர். ரயிலின் பெரும்பாலான பாகங்கள், அதாவது இரும்பு தவிர்த்து மற்றவை அனைத்தும் கடலோடு கடலாக அடித்து செல்லப்பட்டு விட்டது. அதில் பயணித்த 115 பயணிகளும் மாண்டு விட்டதாக அறிவித்தனர். பேரழிவை பார்வையிட வந்த முதல்வர் பக்தவத்சலம் தன்னால் ரயிலின் சில பாகங்களை காண முடிந்தது என்று குறிப்பிடுகிறார். தனுஷ்கோடியில் வெள்ளம் வடிய 4 நாட்களுக்கு மேல் ஆகிறதாம். இந்தியாவை நிலைகுலைய வைத்த இந்த சம்பவம் பற்றி உலகமே பரபரப்பாக பேசத் தொடங்குகிறது. தனுஷ்கோடியில் அடித்த புயலின் வேகம் மிக அதிகம். தலைமன்னாரை கடக்கும் பொழுது மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயல் தனுஷ்கோடியை தாக்கும் பொழுது மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியுள்ளது. அதனுடைய விளைவு 1500 மக்களின் உயிரை குடித்து விட்டது. 1500 ஏக்கருக்கும் மேலான நிலப்பரப்பை நீருக்குள் இழுத்து கொண்டது. சொல்ல போனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3 முழு கிராமங்கள் இன்றும் கடலடியில் தான் இலைப்பாரி கொண்டுள்ளன என்று எவ்வளவு கவலையாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லையா? தனுஷ்கோடி துறைமுகத்தையும் சேர்த்து ஆசியாவின் 20ஆம் நூற்றாண்டு பேரிழப்பாக ஐநா சபை இந்த சம்பவத்தை அறிவித்ததாம். தமிழக மக்களின் மனநிலை இப்ப ஆழ்ந்த சோகத்தில் இருக்கும் பொழுது அன்றைய பத்திரிகைகள் பலவும் மிகவும் கவலை கொள்ள தொடங்கி எழுதியது. அன்றைய தினம் காணாமல் போனவர்களை பற்றி தகவல் இன்று வரை கிடைக்கவில்லை. மணலில் புதைந்த பிணங்களும் கடலில் மிதந்த பிணங்களும் ஏராளம். அவற்றை தேடி எடுக்க மீட்பு பணியினரால் முடியவில்லை. மேலும் பல உடல்கள் கழுகுகளாலும் மிருகங்களாலும் வேட்டையாடப்பட்டதால் அவர்களை இனங்காண முடியாமல் போயிற்று அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மக்களுக்கு வாழ்வாதாரங்கள் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாமே போயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சு அரசு அப்படின்னா, தனுஷ்கோடியை மக்கள் வாழ தகுதியற்ற நகரம் என்று அறிவித்து விட்டதாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் எவ்வளவு புகழ்பெற்ற வணிக தலமாக இருந்த அந்த நகரம் எப்பொழுது மக்கள் வாழ தகுதியற்ற நகரம் என்று அறிவித்தது. தன்னுடைய அத்தனை அடையாளங்களையும் அன்றைய ஒரு நாள் புயலில் மொத்தமாக இழந்தது தனுஷ்கோடி. ரயில் நிலையம், தபால் நிலையம், தந்தி ஆபீஸ், சுங்கச்சாவடி, மாநிலத்தின் முக்கியமான துறைமுகம் மற்றும் மீன்பிடி நிலையம் என்று தனது அன்றாட வாழ்க்கையை இழந்து மக்கள் வாழ தகுதியற்ற என்ற நிலைக்கு தள்ளப்பட்டது. தனுஷ்கோடி மக்களுடன் சேர்ந்து அன்று தொலைந்த தனுஷ்கோடி இன்று வரை அடையாளம் காணப்படாமல் அப்படியே நிற்கிறது. எஞ்சிய தனுஷ்கோடியின் மிச்சங்களையும் பூர்வகுடிகளையும் சுமந்து கொண்டு மக்கள் வாழ தகுதியற்ற என்று முத்திரை குத்தப்பட்ட தனுஷ்கோடியில் பிடிவாதமாக இன்றும் 200 குடும்பங்கள் வரை வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு மின் இணைப்பு கிடையாது. இவர்களது இரவும் பகலும் மின்சாரம் இல்லாமல் தான் கழிகிறது. கருக்கல் நேரங்களில் சிமினி விளக்குகள் மட்டுமே தனுஷ்கோடிக்கு வெளிச்சம் தருகின்றன. இவர்கள் எல்லாம் ராமேஸ்வரத்திற்கு சென்றால் தான் வெளிச்சத்தை பார்க்க முடியும். அடிப்படை வசதி என்று எதுவும் இவர்களுக்கு கிடையாது. கடற்கரை மணலில் சில அடி ஆழத்தில் நன்னீர் ஊற்றுக்கள் இருக்கின்றன. இந்த நீரூற்றுக்கள் தான் இவர்களது நீர் ஆதாரம். சமையல் பொருட்கள் எது வாங்கணும் அப்படின்னாலும் ராமேஸ்வரத்துல இருந்து தான் வாங்கிட்டு வராங்க. இங்க இருக்கிறவங்க அனைவருமே காலங்காலமாக தனுஷ்கோடியில் வாழ்ந்து வரும் மீனவர்கள். இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மீன்பிடி தொழில் போக கடல் சிப்பிகளை கொண்டு கைவினைப் பொருட்கள் செய்தும் பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். தமது மூதாதையர் வாழ்ந்த இந்த இடத்தை விட்டு செல்ல இவர்களுக்கு மனம் இடம்
இடம் கொடுக்கவில்லை. அந்த காரணத்தால் இங்கேயே தங்கிவிட்டன. இப்படித்தான் இன்றும் இந்த தனுஷ்கோடி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்களை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லி எப்படியெல்லாம் இருந்திருக்கின்றது, நாம் இனிமேலாவது நம்முடைய இயற்கையை பத்திரமாக பாதுகாப்போம். ஏனென்றால் அப்பொழுது எதுவும் செய்யாமலேயே இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கின்றன. இப்பொழுது நாம் இயற்கையை எவ்வளவு தொந்தரவு செய்கிறோமே, அதனுடைய நிலங்களை எல்லாம் நாம் ஆக்கிரமித்துக் கொள்கிறோமே. இது எல்லாம் எதுவுமே நடக்காமல் இருந்தால் இன்னும் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் இல்லையா? இதுதான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையாக இருக்கும். மகாபிரியவா சரணம்.